விஜய் ஜெயிச்சு தட்டு தடுமாறி முதலமைச்சராக வந்து விட்டால், ஒரு கற்பனையாக கூட வந்து விட்டால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? விஜய் போடுகிற முதல் அரசு கையெழுத்தே கள்ளக்காதலுக்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் வழங்கப்படும் அப்படிங்கிறதா தானே அந்த சட்டம் இருக்க முடியும். வேற என்ன அவர் புதுசாக செஞ்சிட போறாரு? அவர் ஒருத்தன் வாழ்க்கையில் என்ன மாதிரி வாழ்றனோ அது மாதிரி தான் இந்த சமூகம் வாழன்னு நினைப்பான், தன்னுடைய மக்கள் வாழன்னு நினைப்பான். கணவனை பிரிந்த மனைவிக்கு வீடு மறுக்கப்படும் அடுத்த சட்டப்பிரிவு. கள்ளக்காதல் செய்பவர்களுக்கு அரசியல் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்கப்படும். திரிஷா பெயரில் பெண்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். பள்ளி பாடத்திட்டத்தில் கள்ளக்காதல் பற்றிய பாடங்கள் சேர்க்கப்படும். இப்படிதான் நடந்துருமோன்னு பயமா இருக்குங்க. நடந்தாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. 1% இருக்கத்தான் செய்யுது. ஸோ இது மாதிரி 1% கூட தலைவனாக தகுதியற்ற ஒருவன் மக்கள்